கங்காதரா வாங்க சாமி வணக்கம். பெற்று நிறந்த செல்வத்தோடு பரமேசா வணக்கம் வணக்கம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் நல்லதுங்க. சபையை பார்த்தியா? எப்பேற்பட்ட சபை? சபை மகாலட்சுமி போன்ற சபை. இந்த மகாலட்சுமி போன்ற சபையில் புவியலனும் புறந்தலனும் பூ உலகை தாவி இழந்தோம் தாம் இருக்க நாவில் இழனக்கு நூல் நிறுடும் தேவை எழுவேனோ பிந்த உனக்கு விளக்க முடியாது. நானும் எனது மனைவி காளிகாலியாவை சென்னையில நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் யார் விருது அளித்தது, யார் தாளத்தது? நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் பரிமடி தொப்பலாம் நாங்கள் இருவரும் தில்லையிலே நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் எனக்காக நந்திதேவன் மிருதங்க வாசித்தார். எனது மனைவி காளிகாதேவிக்கு எங்க மச்சான் இருக்கிறார் எம்பெருமான், அவர் மிருதங்க வாசித்தார். அப்ப இருவரும் சமமா ஆடக்கூடிய நேரத்தில் காளியம்மன் ஜெயிக்கிற மாதிரி தெரிந்தது அந்த தேவர்களுக்கு. அப்போ பார்த்தார் எம்பெருமான், சிவபெருமான் தோற்று விட்டால் அபிமானம் வந்துவிடும் என்று அந்த எம்பெருமான் மிருதங்க அடித்துக்கொண்டு ஒரு காலத்துக்கு இப்படி தாட காண்பித்தார் அந்த எம்பெருமான். உடனே நான் அதை பார்த்து விட்டேன். மச்சான் காலத்துக்கு ஆட சொல்றாரு, உடனே காலத்துக்கு ஆடினா அதனால நான் என்ன தெரியுமா செய்தேன், இந்த நச்சரவு தோடானது கீழே இறக்கி விட்டு காலால் எடுத்து நாவால் நக்கி அணிந்தேன். அப்ப அந்த ஆட்டத்தில் காளிகாதேவி அந்த மேடையை விட்டு கீழே இறங்குவது நின்று விட்டது. அதனாலதான் நம்ம தெருவில் ஆடக்கூடிய காரணம். ஊர்ல கத்துனாலும் சரிதான், வருஷம் பூரா தெருக்கூத்தாடினாலும் சரிதான், யார் யாரு தெருக்கூத்தாடுறாங்களோ அத்தனை பேரும் அம்மனோட பெற்றவர்கள். ஆமா, மேடம் பத்தியா யாரு? ராமாகாரர் எழுடார்கள் பெற்றவர்கள். அப்ப பார்த்தார்கள் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள். ஐயா, நீங்கள் இருவரும் சமமாக தில்லையில நாட்டி புரிந்து கொண்டிருந்தீர்கள். காளியம்மன் ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு கணத்தில் அந்த அம்மா தோற்றாங்க, நீ ஜெயித்து விட்டாய் தெரிய வேண்டும். அப்படி என்று அனைவரும் ஒன்று கூடி என்னை கேட்டார்கள். எனக்கு தெரியாதுப்பா, இந்த ரகசியம் தெரிய வேண்டுமானால் மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவர் அங்க இருக்கின்றார், அவரிடம் சென்று ரகசியம் சொல்லி விடுவார். அப்படி சொன்னவுடன் அனைவரும் ஒன்று கூடி மயிலாப்பூர் சென்று திருவள்ளுவரை பார்த்து கேட்கின்றார்கள். ஐயா, எதற்காக உன்னை தேடி வந்தோம் என்று சொன்னால், சிவபெருமானும் காளிகாதேவி தில்லையிலே நாட்டியம் புரிந்தார்கள். சமமா நாட்டியம் புரியக்கூடிய நேரத்தில் காளியம்மன் ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிந்தது. ஆனா ஒரு சனத்தில் அந்த அம்மா தோற்றுட்டாங்க, சிவபெருமான் ஜெயித்தார். இதனுடைய ரகசியம் தெரிய வேண்டும், அதற்காகத்தான் உன்னை தேடி வந்தோம் என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு அப்பதான் சொல்றார் திருவள்ளுவர், புவியலனும் புறந்தலனும் பூ உலகை தாவி இழந்தோம் தாம் இருக்க. புவியல் சொன்னா ஐயனாகிய பிரம்மதேவன், புறந்தலன் சொன்னா பூ உலகை தாவி இழந்தோம் ஆளாகிய கண்ணன். மும்மூர்த்தி தேவர்கள் அங்கதான் இருந்தாங்க. அஷ்டவசிக்கல் எட்டுத்துக்கு பாடல்கள் அத்தனை பேர் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இந்த ஏழையை தேடி வந்திருக்கேன். நாவில் இளநக்கி நூல் நிறுடும் ஏழை திருவள்ளுவருக்கு என்ன சொன்னா, தறி நெய்யக்கூடிய தறி நெய்து கொண்டிருந்தாலும் பக்கத்தில் ஒரு வட்டல் தண்ணி வைத்து விட்டு தறி நெய்யக்கூடிய பழக்கம். அப்ப ஒரு நூலானது அறுந்து விட்டால் உடனே எங்க போங்க, பக்கத்தில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் போவாது விரல் அப்படியே உடனே நாக்கு எடுத்து தொட்டு நூலை சரி செய்து எப்படி நெய்வாரு. அப்புறம் தான் சார் ஆடு நெய்வாரு. அப்போ பக்கத்தில் ஒரு வட்டல் கிணத்துல தண்ணி வைத்து விட்டு ஏன் தண்ணி நெய்தார்? நானும் என் மனைவி காளிகாதேவி தில்லையிலே நாட்டி முழுவதும் அந்த ஜலத்திலே தெரியும். அதை பார்த்து கொண்டு அந்த தண்ணி நெய்யக்கூடிய பழக்கம் ஒரு மனிதனுக்கு முக்கியமா என்ன தேவை? ஆடை இல்லை என்றால் நான் லங்கோடு கட்டியிருந்தேன், காலத்துக்கு அண்ணன் எனது மனைவி காலத்துக்கு அண்ணன் அபிமானம் போய்விடுவது என்று அந்த மேடையை விட்டு கீழே அப்ப தேவர்களுக்கு புரிந்து விட்டது. அப்படி தேவர்களுக்கு சமமாக அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு சமம் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மகளுக்கும் அதோ மகமாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் சொல்லுங்க. ஆளை பார்த்து கொடுமா தெரியல, ஆளை பார்த்தா பாம்பு ஊட்டிதான் மேய்து மேல சங்கர ஊட்டி
கோயிலா வீட்டிருக்கக்கூடிய கைலாயமே கோயிலா வீட்டிருக்கக்கூடிய 2011 நேற்று முக்கன் படுத்த பரமக்கடவுள் யானை முதல் எறும்பு கடைசி 8,100 ஜீவபேதங்களுக்கு படியளக்கக்கூடிய கர்த்தீபன் நான் ஒருவனி சிவபெருமானீங்க யானை முதல் எறும்பு கடைசி என்ன 100 பேதங்களுக்கு படியளக்கக்கூடிய சிவபெருமானீங்க ஏமா சந்தேகமா கேக்குற ஆதியில வந்த சிவபெருமானா இப்ப இருக்கிறாரு அந்த சிவபெருமானா இந்த 3 சிவபெருமானா நீ யாரு சரி ஆதியில வந்தவர் என்ன செய்தார் ஆதியில வந்த சிவபெருமான் பாபர மக்களை படியெடுத்ததற்கு படியெடுத்து நிறைய கோபுரம் வந்தார் ஆதியில வந்தவர் இடையில வந்தவர் படியெடுத்து தலைவட்டி அளந்தார் இடையில வந்தவர் இப்ப இருக்கக்கூடியவர் இப்ப இருக்கிற சிவபெருமான் இது மாதிரி ரூம் கட்டி கிலோக்களை கொண்டு வராருங்க ஓசில் ஆனா இதுக்கு மேல வர சிவபெருமான் கையில அள்ளி தான் போடுவாரு இல்ல எண்ணி கொடுப்பாரு இல்ல கிள்ளி கொடுப்பாரு சொல்லுங்க இந்த 3 சிவபெருமான் நீ யாரு சரி யுகம் என்பது எத்தனை 4 யுகம் அது என்னன்னா திரேதா துபாவரி கலியுகம் அது எவ்வளவு காலம் அது தெரியாதுங்க கிரேதா யுகம் 17,28,000 வருஷம் 17,28,000 வருடம் கிரேதா யுகம் 12,96,000 வருஷம் 12,96,000 வருடம் துவாபர யுகம் 8,64,000 வருஷம் 8,64,000 வருடம் இந்த கலியுகம் 4,32,000 வருஷம் 4,32,000 வருடம் இந்த 4 யுகமும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சதுரயுகம் இது போல 1000 ஒன்றா கூடினால் ஒரு மகா யுகம் அப்பதான் தேவர்களுக்கு ஒரு நாள் நம்மளால எவ்வளவு இருக்க போறோம் கண்ண மூடி கண்ணை திறப்பதற்குள் போகிறோம் இவ்வளவு நாள் தேவர் ஒரு நாள் இவ்வளவு நாளும் ஒரே நாள் தேவர்கள் ஆமா ஐயா கேட்டியா ஆதியில வந்தவரா இடையில வந்தவரா தானே கேட்டேன் ஆதியில வந்து அளந்து நிறைய போட்ட சிவபெருமானன் அதேதான் இடையில வச்சு போட்டான்னு சொல்றேன் அந்த சிவபெருமானன் அதேதான் ஊரு கிலோமீட்டர் சொல்ற பத்தியா அந்த சிவபெருமானன் அதேதான் அந்த நாள் முதல் இந்த நாளைக்கு வரை பூரா நாள் அப்ப என்ன அப்ப கேணும் விடாதா அப்புறம் கிளாஸ் ஊதி விடாம அந்த கிளாஸ் விடாதா இப்ப பொட்டலும் விடாதா இப்ப பள்ளி விடாதா கட்டில் பள்ளி வச்சேன்டா அதான் பிராந்து பாருங்க மூடா புளு சாட்டா பள்ளி வந்து திருப்பதிமா அது பேர் தான் பள்ளி கடிச்சா ஐயா சிவபெருமானே இந்த பாமர மக்களுக்கு படி அழகுன்னு சொல்லுவாரு ஆமா 4,448 வருகிறது ஆமா அடுத்தவனுக்கு படி அழகுறேன் எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க ஒரு டீ ஷர்ட் வரணும் டீ வருதுங்க ஒரு டீ ஷர்ட் வேணும் ஆமாங்க 10 ரூபாய் கேக்குறேன் நான் இல்லன்னு சொல்லல எனக்கு நீ உண்மையான அடியாரா இருக்க வேண்டுமே ஏன்னா உன்னை போலவே திருநாவுக்கரசு என்ன தெரியுமா செய்தான் பல நதிகளில் கடமுழுகி பல சேத்திரங்கள் சென்று என் மீதே பாடல பாடி கொண்டிருந்தான் திருநாவுக்கரசு 80 வயது வரைக்கும் காட்சி கொடுக்கவே கிடையாது ஏதா கைலாயம் வந்து அழுது புலம்பினால் காட்சி கொடுக்க வேண்டும் என்று உனக்கு இங்க காட்சி கொடுக்க முடியாது நேரா திருவையாறு வந்தா காட்சி கொடுக்க சொல்லி 81வது வயதில் திருவையாறு தான் உனக்கு காட்சி கொடுத்து சிற்றின்பத்தை கொடுத்து அதன் பிறகு பேரில் 63 நாயன்மார்களிலும் அவனும் ஒருவர் அது போல எனக்கு நீ உண்மையான அடியாரா இருந்தா 1 10 100 1000 கோடி சங்கமா போயிடும் ஐயா சிவபெருமானே நான் எல்லாம் இரும்பு தரத்தை அடிச்சுட்டு அந்த கட்டுக்காரன் வாங்கி கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு அவனே அப்படின்னு பேட நாளைக்கு திருநாளை வந்து சிவனே அருணாசலா அண்ணாமலாரே சிவனே சிவனேன்னு பண்றான் அப்பதான் பக்கத்துல இருக்கிறது தூங்குவாங்க அப்படி இருக்க 33 கோடி இந்த கலியுகத்தில் இந்த பாமர மக்களுக்கு 5 பஞ்சபூதமாக நின்று எப்படி காட்சி கொடுக்கிறேன் தெரியுமா? எப்படிங்க? அதோ திருப்பதிக்கும் பக்கம் காலஸ்ரீயில் காற்றாக நின்று அங்க காட்சி கொடுத்து இரண்டாவது காஞ்சிபுரத்தில் மண்ணாக நின்று மண்டலீஸ்வரராக நின்று காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மூன்றாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக நெருப்பாக நின்று அண்ணாமலையாரா நின்று அங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான்காவது அதோ சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமானாக நின்று அங்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஐந்தாவது அதோ திருச்சிக்கும் பக்கம் திருவான காவல் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். காற்று, மண்ணு, நெருப்பு, ஆகாயம், தண்ணி இந்த கலியுகத்தில் இந்த பாமர மக்களுக்கு 5 பஞ்சபூதமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த தினம் வெள்ளி அம்பலத்தில் வந்து வரக்கூடிய பக்தருக்கு வரமாளிக்க வேண்டும்.
சரி இடபாகம் பற்றி எனது மனைவி பார்வதா தேவி நான் அடுத்ததாக சீக்கிரம் கொண்டு உமா பார்வதி தர்பார்
இந்த டைரி வந்து ரெண்டு போச்சு நாயா நாய் என்னடா நம்ம நாயே அந்த அம்மா யார் தெரியுமா? யாரு? அதோ கிரகமார். ஆமா அந்த அம்மா தான் அந்த அம்மா. இந்த அம்மா வெளியா புறப்பட்டார். கேள்வி வந்தாங்க மின்னலத்துல வருவார் காத்துறாங்க. அவர் சொல்லுவார் எங்க அம்மா வராங்க வைவிடி எங்க அம்மா வராங்க வைவிடி எங்க அம்மா வராங்க சொல்லுவாரு. அப்ப வையில பேய் பிசாச்சு பில்லி எப்ப சொல்லும் என்னங்கதோ ஒதுங்கிடும் அது மாதிரி நம்ம கிளம்புவாங்க. அவன் இந்த அம்மாவுக்கு பின்னால 4 பேர் தாதிமார் யார் அனந்தாளி அனந்தாளி கமலாணி தாக்கலக்கு ரோக்கலக்கு 4 பேர் வரீங்களா இல்லையா அப்படி கூப்பிட்டு பாக்குறாங்க. அதே 4 பேர் வரும் அவனுக்கு கொண்டு விடுத்து விடுறாங்க. அதேதான் வணக்கம் 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 அம்மா வாருங்கள் அம்மா வணக்கம் 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 நீ வணக்கம் வைக்கிற நாளை பார்த்தா நம்ப முடியல திருட்டு போய் மாதிரி இருக்க சரி இருக்கட்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா ஓ வணக்கம்மா சரி சரி ரைட் பாக்கட்டும் ரவி நமக்கு தாய் திருநாளா விளங்கி வரக்கூடிய இந்த தேவியாகரம் நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க ரவி? மாரியம்மன் மாரியம்மனுக்காக கூழ் வாழ்த்து அம்மா திருவிழா முன்னிட்டு நாடகம் அது சார் நேற்று இரவும் இன்று இரவும் அதனால்தான் 2 கால் சிரசி 21 மாசேகரன் கொண்டிடுவேன் என்று சொல்லி கூறினார் தன் எண்ணத்தினால் தாய் எழுத்து 4 தாய் எழுத்து 9 அவன் தான் எடுத்து போகையிலே இது கரெக்டா நான் வரும்போது தான் கருமாந்திரம் வர மாட்டேங்களா ரவி இது ஒரு ராமாயண செயல். ஆமா ராமாயண செயலை வரப்படுத்துறதே கஷ்டம். அது சொல்றேன்னா அது அறிபெரிய காரியம் இல்லையா? அதனால்தான் 2 5 10 தலை உடையவன் யார்? அதனால்தான் 2 5 கால் சிரசு 2 5 10 தலை உடையவன் ராவணன். அதனால்தான் 2 5 கால் சிரசு 21 மாசேகரன் 21 மாசேகரன்னா அவருக்கு 21 கையா? அது எப்படி ஒரு கை மிச்சமா வந்தது? எல்லாரும் சந்தேகம் வர்றாங்க இல்லையா? 20 கை தான் உண்மையான கவி. 10 தலைக்கு 20 கை இல்லையா? உனக்கு ஒரு தலை 2 கை இருக்கு இல்லையா? அதே போல 10 தலைக்கு 20 கைகள். ஒரு கை எப்படி மிச்சமாக வந்ததுன்னு கேட்டா நான் போய் கையில மலை உள்ள மாட்டிக்கணும். யாரு? அப்போ நாரர் வந்து சொல்ற பாவி ஏன்டா அது உள்ள போய் மாட்டிக்கணும்? சிவனை பஜனை செய்தால் அப்போ சிவனை பஜனை செய்தால் சிவன் பிரசன்னமாவார். இந்த இக்கட்டான நிலைமை உனக்கு மாறிவிடும் அப்படின்னு உரைத்தார். யார்? நாரதர். அவர் சொல்ல கேட்டு அப்ப மின்னபுர சித்தார் சுடுகாடு தெரியும். பஜனை பாண்டது கிடையாது. அது எப்படி ஐயா பாடுவது அப்படி நாரதரை கேட்டா. கேட்ட உடனே அப்பதான் சொல்றாரு நாரதர் ஒரு கையை ஒடித்து வீணையாக செய்ய வேண்டும். ஒரு தலையை அறுத்து நரம்பை இழுத்து வீணையாக செய்து ராகத்திலே சிறந்த ராகம் அந்த காம்போதி ராகத்தை பாடினால் சிவபெருமான் பிரசன்னமாவார் அப்படின்னு உரைத்தார். அதை சொல் கேட்டு அதனால்தான் அவருக்கு 21 கை சொல்றாங்க. அப்படி கொண்டிடுவேன் என்று சொல்லி கூறினால் தன் எண்ணத்தினார் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கண்ணர் கெம்பூர்கள் சித்தி வித்தியாசர் அர்த்தத்துக்கு பாலர்கள் நவநாத சித்தர்கள் 9 நவகரத்தை 9 படியாக போட்டி ஏறுவான ராவணன் சிம்மாசனத்தில். அப்போ தேவர்களை கொண்டு வந்து இலங்காபுரியில் சிறைச்சாலையில் அடைத்தவன். அப்பதான் கொன்றுடுவேன் என்று சொல்லி தேவரை போறான். அப்ப தேவலோகத்தில் சென்று 60,000 கன்னி பெண்ணை கெடுத்தினாராம். கற்புடைய பெண்களை கற்பை கெடுத்தினாராம். அது போச்சா? அடுத்த வரி சாய் எடுத்து 4 தாய் எடுத்து 9. இப்போ ஆறுமுகம் உன்னை கேட்கிறேன். சொல்ல சாவரியில 4வது எழுத்து என்னப்பா? தெரியும். நீ படிக்கிறது தானே?
உனக்கு எங்க சாவரியில 4வது எழுத்து என்ன? குறுக்க வாட்டம் சொல்லணும். சொல்லு, யாராவது பார்க்கலாம். நீ சொல்லு ராஜா. சாவரியில 4வது எழுத்து என்ன? இந்த பக்கத்து சொல்லணும். இப்படி கீழே மேல கிடையாது. இந்த வாட்டத்துல சாவரியில 4வது எழுத்து சி. ஆமா. தாவரியில 9வது எழுத்து என்ன தம்பி? தாவரியில 9வது எழுத்து. தாவரியில 9வது எழுத்து. நீ சொல்லு பாக்கலாம். சாவரியில 4வது எழுத்து அவங்க சொன்ன மாதிரி சி. ஆமா. ரைட்டா? தாவரியில 9வது எழுத்து ரெண்டையும் சேர்த்தனா அந்த 10 தலை உடையவர் ராவணன் அந்த 2 எழுத்து மட்டும் தான் தூக்கி போனான். ஆள தூக்க கிடையாது. அப்படி தூக்கி இருந்தால் அவன் அன்னைக்கே பஸ்பம். அங்கேயே அதே இடத்துல ஏற்கனவே வேதவதி கொடுத்த சாபம். ஆமா. அந்த வேதவதி யாருன்னு கேட்டா இது சீதா பிராட்டி தான். லட்சுமி தேவியா இருந்து வேதவதியா பிறந்து ராமன் போய் ராமனாக பிறந்து விட்டார் பகவான். அதுக்குள்ள எப்படி அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார். நீ வேதவதியாக வந்து மனத்தில் தபம் செய்து அதற்கு பிறகு சீதா பிராட்டியாக பிறக்க வேண்டும் அவனு உத்தரவு கொடுத்து விட்டு போயிட்டார். போன உடனே வேதவதியா வந்து பகவானை கோரி தவம் பண்ணிருக்காங்க. இவன் திக்கு வச்சு செய்ய வரும்போது அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு இழுக்க போறான். கூந்தலை பிடித்து விட்டான். அந்த அம்மா கையை வச்சாங்க, கூந்தல் கட்டாய் போச்சு. கையை வச்சதுக்கு கட்டாய் போச்சு. எப்போ என்னை பலாந்திரமா இழுத்தாயோ விருப்பம் இல்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை 16 சுக்க வெடிக்க கிடந்து பிடி சாப்பிடும். அந்த வேதவதி கொடுத்த சாபம் இந்த சீதையை தொட முடியல. தொட்டு இருந்தால் 16,000 சுக்க போயிருக்கும். அப்போ அவன் என்ன இல்லாத தொடக்கூடாது. அப்படி ரவி அந்த 2 எழுத்து போய் தூக்கி போய் அசோக மரத்தில் செஞ்சும மரத்தில் வைத்தான். ராமாயணத்தில் அந்த மரத்துக்கு கூட செஞ்சும மரம் பேர். அப்போ வைத்தனால் அந்த ராவணாதிகளை மடித்து ஆளியார் ராமபுரானுடைய மராவதாரும் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவர் மகாலட்சுமி போன்ற சபை நமக்கு தாய் திருநாடு. இன்னைக்கா பாக்குறோம், எவ்வளவு நாள பாக்குறோம். அதனால தான் ரவி மானிடர் என்று வந்தீரே சொல்ல முடியுமா? நாம தான் கடவுள். அது சரி. அதை விட நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? அதனால்தான் எப்பயோ யாருக்கு தெரியும். மனிதன் இருக்கானே, மனிதருக்கு வருங்காலம் தெரிந்து விட்டால் வாழ்க்கை செய்ய முடியுமா? முடியாது. அதனால்தான் பகவானுக்கு மறைத்தல் என்று ஒரு தொழிலா மனிதர்களுக்கு அந்த மறைத்தல் என்ற தொழிலை கொடுத்துட்டு இருக்காங்க. மறைத்தல் நாளைக்கு நடப்பது என்ன அது தெரிந்தால் நம்ம வாழ முடியாது. அப்போ இறந்துருவோம், இப்பயோ பெண்ணையோ இன்னும் சற்று நேரத்திலும் சொல்றேன் இல்லையா, அப்படியே இறந்துருன்னு செத்துருன்னு சொல்லி சாப்பிடாத இருக்க முடியுமா? சம்பாதிக்காத இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த தேவியாகரம் அன்னகரத்திற்கு கூத்தாட வந்திருக்குங்க. எதுக்கு வந்திருக்கா? நீ பாடும் பணத்தை நம்பாதே, கூட வராதேம்மா.
போகையில் கூட வராது. அதுதான். நாளைக்கு இருந்து விட்டால் ஒரு மனிதன் கூட வருவது பணம் வருமா, மெத்த வீடு வருமா, சொந்த பந்தம் கூட வருமா? அப்ப எது கூட வரும்? நாம செய்த பாவமா இல்ல புண்ணியமா? அதனாலதான் அதான் ஒரு கூட புண்ணியத்தை தேட வேண்டும் என்றுதான் அம்மனுக்கு கூழ் ஊற்றி விடா, நாடகம் விடுவது, பல பேரை கூட்டுவது. இந்த கிராமத்திற்கு நல்ல வழி கிடைக்குமா, நல்ல மழை பொழியுமா, அதற்காக தான் தேர் திருவிழாவை செய்து புண்ணியத்தை தேட வேண்டும். அதற்காக தான் ஒரு மனிதர் கூட வருவது அந்த புண்ணியம் மட்டும்தான். அந்த புண்ணியத்தை தேட வேண்டும் என்று அது கூட தான் வரும். ஆமா சொல்லிட்டு அப்படி புண்ணியத்தை தேட வேண்டும் என்று தேவியாக நகரத்தில் சபை கூடி இருக்கிறதே. இது என்ன சபை? லட்சுமி புரிந்த சபையில் யார் யார் அமர்ந்திருக்கார்கள்? இந்த கிராம தேவதை இருக்கக்கூடிய அம்மனுடைய திரு பாதத்திற்கும் நம் கூத்த கண்டு ரசித்து கொண்டிருக்காங்களே அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடை கம்பெனி அனைவர்களுக்கும் கம்பெனி வாத்தியார் கோடையடி மிருதுக சக்கரவர்த்தி பனையூர் சேகர் அவர்களுக்கும் செல்லமுப்பா ரவி நாடகாசி அவர்களுக்கும் கரும்பலூர் அண்ணா மிருதுக சக்கரவர்த்தி ராஜேந்திரன் அவருக்கும் முருக்கம்பாடி ஆறு மூக்க செல்லு தட்டா வந்துரு என் பேரு ஆறுமுகம். அப்படி அனைவருடைய இன்னும் நம் கூத்தை கண்டு ரசிப்பதற்காக பன்ருட்டில் பக்கம் இருந்து சித்திர சாவடி தாமரம் கொடுத்துட்டு போயிருக்காங்களே அவருடைய பாதத்திற்கும் இந்த அக்க பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அழகா பேசுறிய நீ யாரும்மா, எந்த ஊரு, உன் பேரு சபை அறி எடுத்த கூற என்னுடைய விளக்கம் நன்றாக புரிந்ததா? விளக்கமா விவரமா புரிந்து விட்டது. எப்படி? உமா பார்வதி குமாரி அந்த தர்பரத்தல குமாரி தாட்சாயரி சக்தி சாமுண்டி சகல லோகத்திற்கு பிரதாபி உங்காத்தா சித்தாத்தா பெரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா எல்லா தாவுதே ஆத்தாதா ஒரே ஆத்தாதான். பொண்டாட்டி இந்த ஆத்தாதான், தாய் இந்த ஆத்தாதான், ஐயா இந்த ஆத்தாதான், அக்கா தம்பிச்சு ஐயா இந்த ஆத்தாதான். அதை விட ரவி இப்போ ஊருக்கு மாரியாத்தா கோயில் இல்லாத ஊர் இருக்கா? இல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? கட்டிங்க வேணும் ஏமா பேச்சு பண்றாரு. கட்டிங்க வேணும் முடியாது. ஒரு டீ சாப்பிடு. ஆனால் ஊருக்கு மாரியாத்தா கோயில் இருக்குன்னா அதே ஒரு 10 வீடு இருந்தாலும் ஒரே தெருவதோட மாரியாத்தா கோயில் இல்லாத இருக்காது. அது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த மாரியாத்தாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டா ஊர் மக்களை வாழ வைப்பதுதான் இந்த அம்மாவுக்கு வேலை. அதனால 10 வீடா இருந்தாலும் மாரியாத்தா கோயில் உண்டு. எதற்காக தெரியுமா? 12 மணி ராத்திரியில் இருந்து 3 மணி வரை பேய்கள் நடமாடக்கூடிய நேரம்.
அந்த நேரத்தில் இந்த மாரியாத்தா சென்று விஸ்வரூபம் எடுத்து ஊரை வரவருவதும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் எந்த துஷ்டத்தையும் உள்ளே வரக்கூடாது, மக்களை எந்த இம்சையும் செய்யக்கூடாது. அதனால இப்ப தெருவில் கூட படுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆத்தாவுடைய தயவு இல்லைன்னா தெருவில் படுக்கவே முடியாது. அந்த துஷ்டதேவதைகள் வந்து மனிதர்களை அது சூறையாடி விட்டு போய்விடும். அதற்காகவே அதே போல வாசப்படல இந்த அன்ன பட்சை எதுக்கு நம்ம செய்து வைக்கிறாங்க? எதுக்கு திருடன் உள்ள போக கூடாதுன்னு. திருடன் போய் உள்ள போய் திருடி வரக்கூடாது. அந்த அன்ன பட்சை தடுத்துருமா? ஆமா, அன்ன பட்சி அது காவல முட்டாள் அப்படி கிடையாது ஆறுமுகம். அது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிற்கும் அருகாலில் சூரிய பலவை செய்து அதுல அன்னப்பட்சி போட்டு வைக்குவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டா அந்த குடும்பம் குற்றமில்லாத வாழ வேண்டும். குற்றமில்லாத பட்சி அது அன்னப்பட்சி. அன்னப்பட்சி அது எப்படி குற்றம் இல்லையோ அந்த குடும்பம் குற்றம் இல்லாத இருக்க வேண்டும். அப்படிதான் அப்படிதான் உள்ள போகணும். ரவி, அதை விட இப்ப தட்சக பெருமன் குமாரி தர்பரன் குமாரி தாட்சாயரி அப்படின்னு சொன்ன இல்லையா? ஆனாலும் ஒரு காலத்தில் சிவபெருமானை நான் வரம் வந்து சிவபெருமானுக்கு பாரியா இருந்தாலும் வரம் வந்து அவர் பாதத்தை தொட்டு வணங்குவது பழக்கம். ஆனா காலை மாலை மட்டும்தான் அவர் பாதத்தை தொட்டு வணங்குவேன். ஒரு நாள் மத்திய வேளையில ஒரு பாதத்தை தொட்டு வணங்கினேன். அப்போ சிவபெருமான் கேட்டார், புன்னகை பூத்து, பார்வதி, நீ காலையிலும் மத்திய வேளையிலும் தானே என் பாதத்தை தொட்டு வணங்குவாய். இன்று மத்திய வேளையில் வணங்குகிறாயே, நீ காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாய். அது எனக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். சுவாமி, நீ தட்சக பெருமருக்கு மகளாக பிறகு சொன்னாய். அவன் உன் மீது போர் தொடுத்தான். உன்னை எதிர்த்தான் தட்சக பெருமர். அதனால அவன் வளர்த்த இந்த உடம்பு வேண்டாம், அவன் வைத்த இந்த தாட்சாயன் என்ற பேரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்ட உடனே, ஓ ரைட், நீ கேட்டது ஒரு நியாயமான கேள்விதான். அந்த உடம்பும் வேண்டாம், பேரும் வேண்டாம். வளர்த்த உடம்பு வேண்டாம், தாட்சாயன் என்ற பேரை வச்சு பேரும் வேண்டாம் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சிவபெருமான் சொல்றார், நீ நன்மை உலக நன்மைக்குதாக நான் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்? இமயாகிரி பர்வதத்தில் இமாச்சலம் என்னிடத்தில் மலையரசன் பார்வதியே மகளாக வந்து பிறக்க வேண்டும் அப்படி தபம் செய்து கொண்டிருக்கார். அங்கே சென்று அந்த பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி என்ற பெயரோடு, பார்வதி பிராட்டி என்ற பெயரோடு வளர்ந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிவபெருமான் பார்வை பட்ட உடனே என்னுடைய உடம்பும் பெயரும் காற்றில கற்பூரம் கரைகிற மாதிரி கரைந்து விட்டது. உடனே சென்று மலையரசனுக்கு மகளாக பிறந்து அந்த பத்மி என்று ஒரு தடாகம், அதுல 1008 இதழ் கொண்ட செந்தாமரை புஷ்பம் இருந்தது. அதில் சென்று குழந்தை வடிவாக தவழ்ந்தேன். அப்போ என் தந்தை பர்வதராஜனும் என் தாய் மேராதேவியும், பர்வதராஜனுடைய மனைவி மேராதேவியும் என்னை எடுத்து நாள் ஒரு மேனி பொழுதுமாக வளர்த்து பர்வதராஜனுக்கு மகளாக வந்ததினால் என்னை பார்வதி பெயரோடு என்னை வளர்த்தார்கள். வளர்த்து ஆளாகி நான் சிவபெருமானை திருக்கல்யாணம் செய்து இப்ப பார்வதி என்ற பெயரோடு நான் வந்திருக்கேன். பார்வதி பிராட்டி என்றும் அழைப்பார்கள். அப்படி பார்வதியா இருந்தாலும் 2011 நேத்திரம் படைத்த முக்கண்டரக பரமக்கடவுள் அவர் உடம்பில் சரி பாதி இடபாகம் பெற்ற உமா மகேஸ்வரி ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு மூக்கு, பாதி வாய், ஒரு கை, ஒரு காலு, அதுதான் அப்படியே எல்லுகா பிறந்த மாதிரி, அப்படியே எல்லுகா பிறந்த மாதிரி அப்படியே உமா மகேஸ்வரி, உமா பார்வதி, உமா மகேஸ்வரி, பார்வதி. எனக்கு பார்வதியா இருந்தாலும் எனக்கு பட்ட பேர் ஒன்று இருக்கிறது. வாயாடவே தெரியாது, வாயாடு என்று பேர். ஒரு பொம்மை பல பணம் பேசுறாதான் வாயாடி அவனோட மாலாது 2 கூட தண்ணி பிடிச்சு போட்டோம். வாய் கொடுக்க கூடாது, ஒதுங்கி போவாங்க. வாயாடவே தெரியாது, வாயாடி. யாரை பார்த்து பேமாரி பசங்க வாயாடி ஆடுவோம், லலிதா ஆடுவோம், பொண்டாட்டி ஆடுவோம், உன் அண்ணன் பொண்ணு ஆடும், உன் அண்ணன் பொண்டாட்டி ஆடும், உன் பொண்டாட்டி ஆடும், உன் பொண்ணு ஆடும், அம்மா ஆடும், சித்தாத்த ஆடும், பெரியாத்த ஆடும். இந்த உலகத்துல கை நீட்டி பேசாத பொம்பளை அது நான் மட்டும்தான். ஆமா, நாளைக்கு என் ஊருக்கு பார்த்ததுதான் நாடகம். என் கூட்டு பக்கம் வந்துட்டு போறேன். என்ன ஊரு? சோவூர். அது பக்கம் நாடகத்துக்கு போறோம். உங்க ஊரு சோவூரு, அதுக்கு பக்கத்துல சாம்பார் ஊரா? கோயம்பூர்.
என் பொண்டாட்டி அங்க கிடக்குறான். மாடு கதி ஆடு கதி சாடுற கதி மோடுற கதி நான் பாட்டு கிடக்குறான். நீ வந்து அங்க பல பல பேசினாக்கா இப்படி கூட பேசலாம் பழகுது அப்படின்னு என்ன பேசுறாலும் வச்சுக்க என் கொடுத்துல கொய்யாலும் இங்க வர முடியாது. நான் அங்கேயேதான் படுத்து கிடக்கணும். ஆமா ஐயா அப்படி கிடையாது. எந்த நேரமும் ஈசனோடு வாதாடக்கூடிய கேள்வி கேட்பது. அதனால்தான் வாதாடி 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 வாயாடி அப்படின்னு அதனால்தான் நடேசவாதியார் அறியாத திருப்புகளை அது எப்படி தன்னையாவன் ஏறி பாதக்காலன் தன்னுடைய தாயோ பாதக்காரி தன்னுடைய மாமல் சூதுக்காரன் அலர்ந்தே எல்லா திருப்புகளுமே முருகப்பெருமான் பேர் தான் வரும். ஆனா அடுத்தவர் எப்படி மலை நாடி எழுதிட்டார். ஆனா அடுத்தவர் எப்படி எழுதிட்டார்? செந்தமிழ பாட ஆசைக்காரி இது வரியா கலைவாணி நம்பி ஓசை கொடுத்துனே இருப்பாங்க. அதனால்தான் செந்தமிழுக்கு சொந்தக்காரி கலைவாணி. அதனால்தான் செந்தமிழ பாட ஆசைக்காரி அவளை எந்த நாவில் ஓசைக்காரி செல்வத்தை கொடுக்க மாட்டா பெருத்த மோசக்காரி அப்படின்னு எழுதிட்டாரு. சரி ரவி அப்படி எல்லாம் திருப்புகள் எழுதி வச்சிருக்காங்க ஆத்தா பேர்ல. ஆனா இந்த உலகத்தில் நான் எப்படி பிறந்தவன்? ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவன். தாய் வத்தல போறல தாய் வத்தல போறல இந்த இடத்துல ஒரு நாதேரி வந்தது. இந்த நாதேரி அதான் சொல்லுது. அது வந்து நான் தாயில பிறந்தேன்னு சொல்றேன். நீ அப்படி சொல்ற. அது சரி எப்படிதான் பிறந்தோம்? அது எப்படி பிறந்தோம்? சொன்னதானே விளக்க முடியும். இதை ஒரு நொடியை சொல்லுங்க. எங்க போனீங்க? பேச்சு பேசக்கூடாது. என்ன சொன்ன? புள்ள பத்தி நாங்க கேட்கிறோம். புள்ள பத்தி கேட்கிறோம். அதான் கேட்டோம். இந்த உலகம் இருக்குது ரவி. 50 கோடி 70 லட்சம் மைல் அகல நீள விஸ்தீர்ணம் இருக்குது. அதுதான் எவ்வளவு? 50 கோடி 70 லட்சம் மைல் அகலம் நீளம் விஸ்தீர்ணம் புரியுது. இப்ப இருக்கிற உலகம் அது முதல் யுகத்தில் ஒரு கோழி முட்டை வடிவத்தில் இருந்தது. அந்த முட்டை பட்டியல் என்று வெடித்து அதுல ஓம் பீம் என்று ஒரு ஒலி வந்தது. அந்த ஓம் பீம் என்ற சத்தத்தில் 32 சூலகபாலத்தோடு அகோர உருவத்தோடு கண்ணோடு பிறந்தவள் இந்த ஓங்கார நீலி. அப்ப சப்தம் எல்லாம் போது சகல கலைகளும்
சரி வேண்டாம். ஆனா சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கு. ஆவே. அவரு பார்த்தா கோபம் வருமே. ஏன்? அவருக்கு எடுக்க ஆவறதே கிடையாது. தாலி கட்டணும் தானே? ஆமா. தாலி தான் கட்டிட்டாரு. ஒரு கொண்டாடி போய் ஒரு ஆம்பளையால பார்த்தா ஆசைதான் வரும். என்னவோ ஆம்பளை மாதிரி கொடையுறாங்க. கோபம் வரல, அது எப்படி வரும்? ஏன் என் மகனுக்கு கோபம் வருது? அவரை பார்த்தா ஆவறதே கிடையாது. ஏன்? அது ஏறக்கூடிய வாகனம் என்ன? காளை மாடு. நான் ஏறக்கூடிய வாகனம் அங்க இருக்கும் பாரு. ஆமா. திருவிழா நடந்த உடனே அதை வெளியே எடுத்து வச்சிருவாங்க. ஆமா. அப்ப அந்த காளையை கண்ட உடனே சிங்கம் என்ன நினைக்கும்? எப்ப அடிச்சு சாப்பிடலாம் நினைக்கும். ஆமா. அங்க வாகனமே சரியில்லை. அங்க வாழ்க்கை சரியா இருக்குமா? நான் என்னன்றேன், எப்படி இருந்தாலும் சரிதான். தாலி கட்டின ஆம்பளை அவரு. 5 பஞ்ச பொத்தவரோட யாக்கி கோபம் இல்லாத கோவம் இல்லாத சாந்தமா போய் இடமாக்கல் உட்காரு போ. அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல போகாது. அவரை பார்த்தா கோவம் வருமே. ஐயோ 5 பஞ்ச பொத்து ஒரே நிலையாக்கு அப்ப வராது. சரி ரைட். ஒரு பூதம் வெளி கிளம்பிச்சு அது சரி நான் என்னன்றேன், எங்க குடும்பத்துல சண்டை வராத இருக்கணும்னா அது உங்க 2 பேர் கைதா. ஐயோ என்னால முடியாது அம்மா. ஏன்? வேகராம பஞ்சாயத்துக்காரன் அவங்க ஊரு. இவன் தான் பஞ்சாயத்துக்காரன். முருகன் பையன் பஞ்சாயத்து தலைவரா? இவன் போனான்னா ஆமா. சரி ஆளு புரியா கிடக்குறானே. இப்படிதான் இருப்பான். ஆனா பஞ்சாயத்துல உட்காந்தா என்ன சொல்ல அவங்க ஊர்ல பஞ்சாயத்து எல்லாம் தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட்டுருவாங்க. மன பேசிருப்பாங்க. இவன் லாஸ்டா போவான். அப்படி போது சபையில கால வச்சா டெக்கறாங்க பத்தியா 2 நாளா கப்புடுறாங்க பாரு. இந்த ஐயோ கெட்டிக்கார் வந்துட்டாரு என்னமோ பதில் சொல்ல போறாரு. அப்படியே போய் 2 ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். ஆமா, 2 துண்டு 1. ஆமா 2 ஆமா 1 துண்டு 2. அப்படியே உள்ள போனா யார் தப்புனது என்ன பண்ணுது 2 ஒன்று ஆதாரம் போறதா 2 ஒன்று சொல்லிவிட்டு வெளியே வரும்போது செருப்பால அடி வாங்க வர மாட்டான். ஏன் உள்ள போக 2 கோடி பேந்து குடிச்சு என்ன பண்றது? என் ஒக்க சாண்டை குடிக்க வேண்டியதானே. உதவனி வெளிய வர வேண்டியதான். ஒக்க சாண்டை கேட்டு குடிக்க வேண்டியது. குடி மாட்டேன். அதனால இவனால போக பஞ்சா. சரி வேண்டாம். சிவபெருமான் வெள்ளியம்பலத்தில் இருக்கிறாரா இல்லையா? இத மட்டும் பாத்துறோம். சரி போடு ஓடியா. ஏய் என்ன கீழ கொஞ்சம் பாரு. டீ சாப்பிடுறான். பரமேசா நேரா பட்டு வச்சிங்க. இந்த சிலால விடு. சிலால விடு. நான் தான் டீ சாப்பிட்டேன். சிலால விடு. நம்ம ஏறி போய் 4 எலி குத்தி வரேன். ஏலியா இது ஐஸ்ல கூட இது மூர்த்திக்கு அடையாள சின்ன ஆக்கள் அழித்தல் படு. சிலா வந்தா 2 நாக்கு தான் இருக்கும். இது மூர்த்திக்கு அடையாள சின்னம். அடையாள சின்னம். ஆக்கள் அழித்தல் படுத்து. மூர்த்தி. இவளோட கண்ணாடி. இவளடா. போடா. ஏ பாபா. ஓ அத சிவபுரமா. அத வெளிய வந்து அம்மிறாரு. சரி நான் பாத்துட்டு வரேன் போ. நேரா போடியா. ரைட். ஓ வா வா. ஓ பரமேசா. பாலலா சாண்டி பையலே. பாபியா. மரத்து சேர்ந்து வர்றா. வேதனை முருமதி ஏறுது. ஏறக்கூடாது. மருத்துவ யாராவது கூட்டுக்கு வேண்டாம். பரமேசா. பல்லக்காரனே சும்மா கூட சீட்டை போடுறது சேட்டை பண்ணுறாங்க. சாத ஓடியா நோக்கார். சரி ரைட். பரமேசா. பாருடா. மண்ணாதி பூதமோடி விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடி முடியும் நீ. மறை 4 அடி முடியும் நீயே. ரவி புலால் உனி ஆனால் உனி இந்த மண்டலம் 2 நீ. இந்த மண்டலம் 2 நீயே. நுனி அண்ணுனி பல்லுயர் குயரோனி பிறவுனி உறவுனி. நீ உறவு நீயே. பேதாதி பேதனி பாதாதி கேசனியலை பெற்றை தாரி தந்தை நீயே. பெற்றதா தந்தையை நீயே. பொன்முனி பொருளுனி இருளுனி ஒளியுனி போதிக்க வந்த குருவுனி. என்ன போதிக்க வந்த குரு நீயே. புகழாகரகங்கள் 9 இருந்த புகழங்களை பெற்றவனு நீயே. இந்த பூலங்களை பெற்றவனும் நீயே. என் அரிய சிவக்கோடிய பையே என் குறைகளை யார் குறைப்பார்? குறைகளை யார் குறைப்பார்? ஈசானே. அதேதான் நல்லா சொல்லிட்டேன். முருக மரத்தை தேடாத பெண்ணு. இது நடராஜ 10 பாடல். ஆனா 10 பால்லாம் 20 பால்லாம் அல்ல, ஒரு பால்லா பாடு. 10 பால்லாம் 20 பால்லாம். அவரே சுமந்தா கூட இவங்க விட மாட்டாங்க. சரி வேண்டாம். ஈசானே இந்த
என்ற தில்லைவாள் நடராஜனே கண்ட முதல் சதகோடி அண்டத்தில் நீ அரவமான் என்ற லிங்கம் ஐயரன் முதலான் தேவாதி தேவர்க்கும் அமிர்தம் பகந்திட்ட லிங்கம் மெய்யின்றியாகவே விளங்கிடு புராணத்தில் மிகு நீங்காமல் என்ற லிங்கம் திருபுரம் மறு உருவாகின்ற எங்கள் திருவண்ணாமலை லிங்கமே போற்றி போ உங்கள் புகழையும் பெருமையை பேசுவதற்கு கையால் நேரம் இருக்கு. ஆனால் உமா மகேஸ்வரி அநேக கோடி ஆசீர்வாதம் பரமேசா
உங்கள் அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். உங்கள் சத்தம் வாக்கியம் ஆகட்டும். வெள்ளியம்பலத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரப்பாளிக்கிறேன். ஓ வா வா நீ போ. இங்க கிடையாது இந்த ஊர்ல கறந்து ஊர்லையா எம்மா கண் தொடங்குது இங்க கிடைக்காது ஏறி வரும்போ இதோட கல்லாயம். ஆமா கல்லாயத்துல யாருந்தாலும் சரி. ரெண்டு பேரும் ரெண்டு 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 ஏங்க மூணு 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 ஏன்னா ரெண்டு பேர் இருந்துருவாங்க கைலாயா ரெண்டு பேர் இருந்துருவாங்க ரெண்டு பேரும் வந்தா ஒன்னு விடாத குடி போயிட்டு சொல்றேன் நாய் பலி காட்டுறேன் அவன் என்னதான் சொன்னா ஐயா நீங்க சொன்னதாக சொன்ன ரெண்டு பேர் வந்தாக்கா ஒன்னுட புடிக்கும் போது சொல்லு இப்ப யார்கிட்ட எல்லாம் சொன்ன அத முன்னாடி நன்றி சொன்னேன் மந்திரி கைலாயத்துல பரமணி பார்வதி இருந்தா அதான் நந்தவன் பிருந்தாவன் ஆண்டு வரக்கூடிய முண்டா சொன்ன மூர்க்கா அவர் சொல்லுங்க பொண்ணு சத்தம் போட்டு வர மாட்டியா? நான் வரும்போது நான் உங்களுக்கு அவருக்கு பெரிய கேட்டு போட்டு வச்சிருக்கீங்க என்ன கேட்டு நீ போய் சத்தம் போட்டு வர மாட்டியா? ஐயா உன தேடு அத பிருந்தாவனத்தை ஆண்டு வரக்கூடிய முண்டா சூடா மூர்க்கா சொல்லுங்க முண்டல் மூர்க்கனா? அழைக்கிறா இல்லாத பிருந்தாவனத்தியா ஆமா பிருந்தாவனம் என் அண்ணனுக்கு சொந்தமான இடமாச்சே ஆமா அங்க எப்படி இது துளுத்தது எந்த வக்காலவே பெத்து போட்டுக்கிறாமா எந்த வக்காலவே பெத்து போட்டுக்கிறான் சரி யாரும் தெரிஞ்சுக்க அப்படி வந்திருந்தால் இருவரும் வெள்ளி அம்பலத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். பாதம் அறிந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். கேட்கக்கூடிய பாதம் கொடுக்கிறேன் போய் சொல்லு. அதான் என்ன நம்பன்னா அவன் என்னடா சொன்னா புடுங்க சொன்னா ஐயா அப்படி வந்துட்டாங்க ஓட்டோட ஓடி வந்து ஏன் பார்த்த வந்தாங்க என்ன என்ன பேர் சொல்லாத. அட எந்த ஊரு எந்த லபுக்கு லபுக்கு கொடுக்குற மரத்தை தெரியுமா அந்த பையன் லட்சுமிக்கு பிறந்த முண்டாத்தனம் ஒரு காசம். ஓ ஒரு வயது நமக்கு சொந்தம். மச்சானுக்கு மச்சான் மச்சான் மட்டும் பாத்தீங்கன்னா என்னப்பா இருக்கட்டும்.
சரி இப்ப உங்களுக்கு என்ன வர வேலை பட்டுன்னு கேட்க முடியல ஏன்னா கைலாயத்துல நீ அமர்ந்து படியலைக்கிறேன்னா ஐயா வெள்ளி அம்பலம் ஐயா பரமேசா அங்க பாருங்க இவர் 2 பேரும் மூஞ்சும் அது மூஞ்சி ஒண்ணா எப்படி பாருங்க மூஞ்சி மூஞ்சி என்ன வர வேலை பட்டுன்னு கேட்க கொடுங்க நீ அமர்ந்து படியலைக்கிறேன் இந்த வெள்ளிய மரத்தில் இந்த முந்தாமலுக்கு அமர்ந்து நம்ம வெள்ளி அம்பலம் அதுக்கு ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி இல்லை எங்களுக்கு தகுதி இல்லாதவங்க எப்படி வெளியே போவாங்க எங்களுக்கு என்ன தகுதி இல்லை வெள்ளி அம்பலம் கொடுக்க முடியாது அடி போதாங்க அடி வரையா ஆமா அடி 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 முண்ட முருக்கா நான் தான் கிக்கு திருக்கோயிலூர் மல்லூர்பேட்டை கொத்தூர் ஆழ்வாடி ஓடி விடுங்க எங்க இருக்கிற பார்வதி எங்க இருக்கிறா அவனுடைய பாட்டு இங்க நிக்கிறா சூரமுட்டாள இங்க நிக்கிறா நிக்கிறா சூரமுட்டாள இங்க நிக்கிறா திறமை இருந்தா வந்து நக்கடா சூரமுட்டாள வந்து நக்கடா நான் எது நிக்கிறேன் தெரியுமா நான் எது நிக்கிறேன் தெரியுமா எதுக்கு நிக்கிற கொண்ட தங்க ஏய் நான் இங்க நிக்கிறேன் அடியா மூபா பார்வதி அக்கா தங்கச்சி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம் சிரிக்கிறியா இந்த கழுத்து மாதிரி கட்டுறாங்க எங்கடா எடுத்து வச்சுங்க தொடர்பு கட்டி எடுத்து வச்ச மாதிரி இல்ல அடிப்படை அவசரத்துல தெரியுமா
வரக்கூடிய பாலாக கண்ணனுக்கும் மகாலட்சுமிக்கும் வளர்ந்த முண்டாத்தோரம் காத்தோரம் என்னுடைய பெயரோ பதத்தானா சொல்றேன் ஊருக்கு பரிசாட்டானா பரிசாட்டம் யாரு என்னுடைய அண்ணன் கோபால கண்ணனுக்கும் லட்சுமி தேவியாருக்கும் லட்சுமிக்கு பிறந்த ரொம்ப நாள் நான் கேள்விப்படலையா அப்ப சொந்தம் அந்த கோபாலம் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு அண்ணன் மரியாதைக்குரிய வார்த்தை அதனால சரி ரைட்டு அங்க பிறந்து எங்கே ஜனித்தீர்கள் நீங்க எப்படி இந்த மசனம் ரெண்டு பேரும் மோசமானவங்கடா ஐயா பிருந்தாவனம் என்பது புனிதமான மனம் அந்த வனத்துக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அந்த வனத்தில் பிறந்திருக்குமா அந்த பிருந்தாவனத்தில் அப்போ சரி இப்போ இந்த கைலாய நாடு எதற்காக வந்திருக்கு இருவரும் படியாக்க வேண்டும் ஏண்டா வைகுண்டம் பிருந்தாவனம் இருக்கு இது அனைத்து திறமணிக்காச்சு இந்த ஈராபர உலகத்தில் நீங்க அடையாளம் சிறை பிடிக்கிறீங்களா நீங்க சிறை பிடிக்கிறீங்க அப்படி சொல்லு சார் ரைட்டு இந்த வெள்ளியம்பலம் வேணுமா விட முடியாது முடியாது முடியாதுடா முடியாது போடா வருவதா அடி பார்வதி பண்ண மதி சரி என்ன பண்றோம் மக்களை நாங்களே காட்சி தரோம் அதே போல ஐயா முண்டன் மூர்க்கனே ஐயா கேள்வி தெரியுமா முண்டனை மூர்க்கம் கொன்றான் வைகுண்டத்துல அவனை தேடி வந்தான் உள்ள வரமே கிடையாது நாங்கள் அமர்ந்த பிறகுதான் வைகுண்டத்துல ஏராளமான பக்தர்களுக்கு உள்ள வரணும் முதல்ல இந்த பக்தர் இருக்கியா சரி நான் ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா சொல்லு முண்டனை மூர்க்கம் கொன்றால் மூர்க்கனை முனி கொல்லுமா ஆமா அது பழமொழி பேசுவாங்க சொல்ல நான் சொல்ல கிடையாது அதனால இந்த வைகுண்டம் வேணுமா கைலாயம் வேணுமா எடுத்துக்கிட்டு போங்கள ஐயா ஐயா மேல பாரு உமா பாருவதோ மேல பாரு கஞ்சா வெறும் எங்கடா விட்டுட்டு போயிடுவான் நீ ஏன் கூட வா அடி உமா பார்வதி வாடி காலமுறை கண்களை நாங்க பாத்துறோம் இந்த மூஞ்சி என்ன வச்சு காப்பாத்து பிச்சையார வாங்கறது மாதிரி மூஞ்சாடா ஒரு தகுதி தராதர வேண்டாம் பார்வதா உன்னை கரும்பேட்டியா உனக்கு கஞ்சி ஊத்தாங்க இந்த உள்ள வந்தா பெண்கள் கூட ஒரு கையில தொடுக்கணும் ஒரு உரமா வச்சிருக்காங்க நீங்க வர வழிய குப்பையில அந்த வாய் அப்படி கொட்டுறது அப்படி சொல்லுவோம் ஆண்கள் போல செருப்பை கைட்டு கையில வச்சு யார் வச்சுட்டு உங்க மரியாதை உங்க எதிர செருப்பு போட்டு போ
பாத்தியா இந்த மும்மூர்த்தி தேவர்களும் இந்த மும்மூர்த்தி தேவர்களையும் ஒன்னா பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு ராத்த கூப்பிடுறது இல்லையா? ஒரு பண்ணி வந்து இந்த முண்டாசூரன் மூர்த்தாசூரன் செய்யக்கூடிய அக்கிரமம் தாங்க முடியவில்லை. இங்க இருந்து போய் எப்படி அந்த சூரனை கிளப்ப யார் அந்த மூண்டா சுரம் இருக்க சுரம் வந்தா எப்படி வந்தா முண்டன் மூர்க்கன் எப்படி உருவானா தெரியல எப்படி தெரியல இந்த அரக்கர்கள் எப்படி உட்படமானார்கள் சொல்லு. தம்பி நீ அப்பா எப்பா தகப்பா தகப்பா நீங்க தானே எனக்கு காரணம். இவரை கேளுன்றியா? இவர் பண்ண வேலைதான் பூரா நான் கேட்கிறேன். ஏன்னு கேட்டா அந்த அரக்கர் எப்படி தெரியும் உருவாடா? நான் மாணி சிவலையா தான் இருந்திருப்பேன். சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கத்தன ஆணின்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ண போய் 60 புள்ளி பக்கம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டினு மரியாதை கொடுக்கறது இல்ல. அதுதான் எதனா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு கலங்க வச்ச அது எனக்கே வாங்குறேன். அந்த முண்டாசூரன் மூர்க்காசூரன் எப்படி உட்படமானார்கள்? சொல்லு தாத்தா உனக்கு தெரியும் சொல்ல. நீதான் உண்டு பையா. ஆமாப்பா. அப்பன் கூட பாக்க மாட்டேன். அப்படி அப்படி விடுவான். நான் உன்னை அப்படி கூட பாக்க மாட்டேன். ஓரமா போயிடலாம். கலந்து பண்ணன்றியா? முன்னாள் தான் தங்கா இன்றைய தினத்துல அந்த அசுரன் எப்படி உற்பத்தி ஆனார்?
உன்னுடைய நாட்டில் இருக்கிறாங்களே லட்சுமி தேவி லட்சுமி தேவி ஆ. நான் பிறந்த இடம் இந்த பிருந்தாவனம். பகவான் பிறந்த இடம் எங்கன்னு கேட்டாங்க ஆ. நான் சொன்னேன் ஆ. பகவான் பிறந்த இடமோ பிருந்தாவனம் நான் தான் கேட்க சொன்னேன் காரமா இருப்பேன் பேசுறப்ப அப்படி பிருந்தாவனை தெரிவித்த பிறகு ஆ. அந்த பிருந்தாவனம் எங்க இருக்குது ஆ. அதையும் நான் பார்க்கணும் ஆ. அப்படின்னு சொன்னாங்க ஆ. நான் அது எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆ. கேட்கல ஆ. அப்படி நந்தவனத்தை சுத்தி பார்க்கும் பொழுது ஆ. அப்பொழுது பார்த்தா ஆ. அதுல பார்த்தா மலர் மலர் இப்போ எப்பேற்பட்ட விசித்திர